வணக்கங்க. இந்த வாரம் நம்ம கடைசி சோழ இளவரசர்களை பற்றி பார்ப்போம். அவங்க பேர் என்ன, அவங்க எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள், அதுக்கு என்ன ஆதாரம், இதை பார்ப்போங்க. இதில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க, ராஜேந்திர சோழர், மூணாவது ராஜேந்திர சோழர், அவர்களுக்கு 2 மகன் இருந்தாங்க. ஒருத்தர் பேர் செல்லியர் கோனார், இன்னொருத்தர் பேர் சேமா பிள்ளை. இதுக்கு என்ன ஆதாரம்னா, இது மைசூர் கசட் பப்ளிகேஷன், மைசூர் பேலஸ் ஆர்கியாலஜிக்கல் ஹிஸ்டாரிக்கல் பப்ளிகேஷன். இதுதாங்க கசட், மைசூர் கசட்ல தெளிவான பப்ளிகேஷன். இதுக்கு கல்வெட்டு ஆதாரங்களும் இருக்கு. என்ன தெளிவாக போட்டிருக்காங்கன்னா, கடைசி ராஜேந்திர சோழர், அவருக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. ஒருத்தர் பேர் செல்லியர் கோனார், இன்னொருத்தர் பேர் சேமா பிள்ளை. இது நம்மளுக்கு தெரியும். இன்னைக்கும் இந்த கோனார் சமூகம், பிள்ளை சமூகம் இருக்கு. அதனால சோழர்கள் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்றால் கோனார் சமூகத்தை சேர்ந்தவர்கள், அப்புறமா பிள்ளை சமூகத்தை சேர்ந்தவர்கள். அதனால கண்டிப்பா சோழர்கள் கோனார் சமூகத்தை சேர்ந்தவர்கள்ன்றதுக்கான ஒரு ஆதாரம் இருக்கு. சரிங்க. சோழர்கள் கோனார் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கான ஆதாரம் இதுல இருக்குங்க. இது கல்வெட்டு மூலமா எழுதின ஒரு ஆதாரம். இது மைசூர் கசட்டர்ல இருக்கு. வால்யூம் 2 பார்ட் 4 பேஜ் 3194. அதில் நீங்கள் படித்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதில் தெளிவாக போட்டிருக்காங்க, ராஜேந்திர சோழர், மூணாவது ராஜேந்திர சோழனோட மகன்கள் செல்லியர் கோனார், அப்புறமா சேமா பிள்ளை. அதனால் இது 100 வருஷத்துக்கு முன்னாடி பப்ளிஷ் ஆனதுங்க. தெளிவாக போட்டிருக்காங்க. சோழர்கள் கடைசி சோழர்களோட மகன்கள் செல்லியர் கோனார், சேமா பிள்ளை. அதனால சோழர்கள் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்றால் சோழர்கள் கோனார் சமூகத்தை சேர்ந்தவர்கள். சோழர்கள் கோனார், இப்போ இருக்கிற கோனார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தாங்க. இதுல தெளிவான ஆதாரம் இருக்கு. இதெல்லாம் கல்வெட்டு ஆதாரங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஆராய்ச்சி பண்ணி போட்டுதுங்க. சரிங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸும் பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க.